நெல்லை முதல் லண்டன் வரைக்கும் தென் தமிழக தொழிலதிபர்களின் ராயல் கார் கலெக்ஷன்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம். தி ப்ரூம் ஹூக், அதாவது ஒரு மனுஷனோட வெற்றியை அவரோட உழைப்பு சொல்லும். ஆனா அவரோட அந்த ராயல்டி அப்படின்ற ஒரு ஃபீலை அவர் ஓட்டுற கார் சொல்லும். இது ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா முத்து பிரகாஷ் சுபஸ்ரீ கல்யாணத்துல நல்ல பல சொகுசு கார்களை பார்த்திருப்போம். ஆனா இது வெறும் ஆரம்பம் தான். நம்ம தென் தமிழகத்துல இருக்க டாப் பிசினஸ் மேக்னட்ஸ் வச்சிருக்கக்கூடிய கார் கலெக்ஷன்ஸை பார்த்தா நீங்க லண்டன்லயோ துபாய்லயோ இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ரோல்ஸ் ராய்ஸ்ல இருந்து லம்போகினி வரைக்கும் நெல்லை டு தூத்துக்குடி ரோடுகள்ல பறக்கிற அந்த விலையுயர்ந்த கார்கள்லாம் எது, அந்த கார்களோட ஓனர்கள்லாம் யாருன்றத பத்தி ஒரு அதிரடி லிஸ்ட் இந்த வீடியோல இருக்க போகுது. இந்த பணக்காரங்கள்லாம் அவங்க வச்சிருக்க கேட்ஜெட்ஸ், பொருட்கள், உடை அதுல இருந்து தான் நம்மள இருந்து வித்தியாசப்படுறாங்க. அதுல அவங்க வச்சிருக்கக்கூடிய கார் கலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா தி ரோல்ஸ் ராய்ஸ் கிங்ஸ். இந்த கார் பயங்கரமான ஸ்டேட்டஸ் சிம்பல்னு சொல்லலாம். அதுவும் பாத்தீங்கன்னா தமிழகத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் ஒரு சில குடும்பங்கள் மட்டும்தான் வச்சிருக்காங்க. பயங்கரமான விவிஐபிஸ் தான் இந்த காரை வச்சிருப்பாங்க. விவி குரூப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில முன்னணி எக்ஸ்போர்ட்ஸ் அதிபர்கள் இதை வச்சிருக்காங்க. இதுக்கு மிதக்கும் அரண்மனைன்னு பேரு. அது மட்டும் இல்லாம இதோட விலை 7 கோடியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இதையும் தாண்டி முக்கியமான விஷயம், இதுல இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிட் ஆஃப் எக்ஸ்டாஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் லோகோல இருந்து ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம ஸ்டார்லைட் ரூஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா தனித்துவமான கெத்தான விஷயங்களும் இதுல இருக்கு. இவங்க இந்த காரை சாதாரணமா வெளியில எடுக்க மாட்டாங்களாம். ரொம்ப முக்கியமான விஐபி மீட்டிங்ஸ்க்கு மட்டும்தான் அதை யூஸே பண்ணுவாங்க. அப்பவே தெரியும் இல்லையா, எந்த இடம் எந்த பொருள் யாரை பொறுத்து தான் அப்படின்றது இந்த கார்ல முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அடுத்து தி சியூ பிரிகேட், அதாவது ரேஞ்ச் ரோவர் அண்ட் ஜி வேகன். இந்த கார் அப்படிதான் சொல்லுவாங்க போல. பிஸ்னஸ் மேக்னெட்ஸ் எல்லாருமே தன்னைத்தானே கம்பீரமாக காட்டிக்க இந்த கார் வச்சுருப்பாங்களாம். ரொம்ப மிடுக்கா தெரிவாங்களாம். இந்த ரேஞ்ச் ரோவா கார் இருக்கு இல்லையா, அதுவும் மெர்சிடிஸ் ஜி வேகனும் தான் முத்து பிரகாஷ் அவங்களுடைய அந்த ராயல் என்ட்ரி வீடியோவில் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் பின்னாடி ஒரு பட்டாளமே கருப்பு நிற ரேஞ்ச் ரோவர்ஸ் காரில் வந்திருப்பாங்க. ஒரு காரோட விலையே 3 கோடி ரூபாய் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் பாதுகாப்புக்காக புல்லட் ப்ரூஃப் செஞ்சு வச்சிருக்கப்பட்டிருக்கக்கூடிய கார்களையுமே இவங்க வச்சிருக்காங்களாம். எதுக்காகனா அவங்க பண்ணக்கூடிய பிஸ்னஸாக இருக்கட்டும், அவங்களுடைய அந்த பழக்க வழக்கம், பட்டாளம் வட்டாரம் எல்லாமே ரொம்ப பெருசு. தட்ஸ் வை இந்த மாதிரி கிராண்டான கார் இவ்வளோ பாதுகாப்பு வசதிகளோட எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே பயங்கரமா இருக்கக்கூடிய செவ்ரேல் கார்ல இருந்து ஆரம்பிச்சு நிறைய விண்டேஜ் கார் மேல இவங்களுக்கு ஒரு பெரிய பைத்தியமே இருக்கு. அது மட்டும் இல்லாம லேட்டஸ்டா இப்ப பென்ட்லி கார் வரைக்குமே தங்களோட ஃபார்ம் ஹவுஸ்ல ஒரு மியூசியம் மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த கார்களோட நம்பர் பிளேட் எல்லாமே இவங்களோட லக்கி நம்பரா இருக்கக்கூடிய 9999 இல்லைன்னா 1111 ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த நம்பர் பிளேட்டுகளுக்காகவே இந்த செலவு அப்படின்றது தனியாவே இருக்கும். ஏன்னா நம்பர் பிளேட்டுக்குன்னு இவங்க தனியா பல லட்சங்கள் ஒதுக்குறாங்களாம். இது மட்டும் கிடையாது. உங்களுக்கு கார் மட்டும் பிடிக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாதுங்க. சிலருக்கு இந்த யங்கா இருக்கக்கூடிய பிசினஸ் டைட்டன்ஸ்க்குலாம் ஹெலிகாப்டர், பிரைவேட் ஜெட் இதெல்லாமே வாங்குறது பிளான்ல இருக்கான். ஏற்கனவே தூத்துக்குடி, மதுரை ஏர்போர்ட்ல சில தொழிலதிபர்களுக்கு சொந்தமா சின்ன ரக விமானங்கள் இருக்குதுன்னு சொல்லப்படுது. அவசர பிசினஸ் டீலுக்கு இவங்களோட காரை விட வானத்துல பறக்கிறது தான் ஈஸியா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இதோட இப்போ மெயின்டெனன்ஸ் எல்லாமே செலவு கேட்கிற லெவலுக்கே பயங்கரமா இருந்துட்டு இருக்குமா. 1 மணி நேரம் இந்த ஜெட்டை யூஸ் பண்றதுக்கே பல லட்சங்கள் செலவாகுது. இது எல்லாம் ஒரு கௌரவத்துக்காக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. கேட்கறவங்களுக்கு கொஞ்சம் வயித்தெரிச்சலா இருக்கலாம். ஆனா நீங்க நம்பலனாலும் அதான் நெசம். அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கார்களா இருக்கட்டும், சில பேர் சைக்கிள்ல இருந்து ஆரம்பிச்சு குட்டி குட்டியான கலெக்ஷன்ஸ், பென் கலெக்ஷன்ஸ் வச்சிருப்பாங்க. நிறைய பேர் கிராண்டான நிறைய பொருட்கள் வாங்கி வச்சிருப்பாங்கங்க. காஸ்ட்லியா இருக்கும். அது எதுக்காகனா தன்னுடைய ஸ்டேட்டஸ் சிம்பலா மற்றவங்க முன்னாடி காட்சிப்படுத்துறதுக்கு நிறைய நகைகள் வாங்கி வச்சிருப்பாங்க. பர்ஸ்லாம் இப்போ உமனை பொறுத்த வரைக்கும் பர்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், ஹேண்ட்பேக்ஸு, நல்ல ப்ராப்பரான ஸ்லிப்பர்ஸு, இந்த மாதிரியெல்லாம் நிறைய காஸ்ட்லியாக யூஸ் பண்ணுவாங்க. வாட்ச்சு, பிரேஸ்லெட்டு, அதுக்கப்புறம் பசங்களை பொறுத்த வரைக்கும் கஃப் லைன்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் ரொம்ப ப்ரீமியமாக, குறிப்பாக பசங்கனாலே அந்த வாட்சை சொல்லலாம். நிறைய பிராண்டட் கலெக்ஷன்ஸ் இப்போ ஆக்டர் அரவிந்த் சாமியிலேருந்து நிறைய பேர் வச்சுருக்காங்க. இந்த மாதிரியான ஹாபிஸ் லோவர் மிடில் கிளாஸ்லேருந்து ஹையர் மிடில் கிளாஸ்லேருந்து பெரிய ஹை கிளாஸ் வரைக்கும் எல்லாருக்குமே வெரைட்டியாக சின்ன சின்ன பொருட்கள்லேருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் அந்த கலெக்ஷன் அப்படின்ற ஒன்று ரொம்பவுமே பிடிக்கும். செலிப்ரிட்டிஸ் நிறைய பேருடைய வாட்ச் கலெக்ஷன், ஹேண்ட்பேக் கலெக்ஷன், ரூபி கலெக்ஷன், ரிங் கலெக்ஷன் இது எல்லாமே பார்த்துருப்போம். அதே மாதிரி டிஷர்ட் கலெக்ஷன்லேருந்து இருக்குது.
அப்புறமா கார் சொல்லவே தேவையில்ல. நெறைய பேரு அவங்கவங்களுக்கு புடிச்ச மாரி துபாய்லலாம் பார்த்தீங்கன்னா, நார்மல் டாக்ஸியே டிஃபரெண்ட்டா பணக்கார நெறைய வானூர்திகள்ல வந்துட்டு தான் போயிட்டுருக்கு. ஸோ அந்த லெவலுக்கு இப்போ வந்துட்டு இந்த மாதிரியான காஸ்ட்லியான கார் அப்படின்றது அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசைகள் இருக்கும். பெரிய பெரிய கண்ட்ரீஸ்ல பெருசா வீடு கட்டணும், லைஃப்ல அச்சீவ் பண்ணணும், பெருசு பெருசா கிராண்டா பண்ணணுன்ட்டுன்னு. இப்போ மிடில் கிளாஸ் ஆட்களுக்கு ஒரு கார் வாங்கணும், வீடு வாங்கணும், பைக் வாங்கணும். அதுல அவங்களுக்கு ஏத்த அஃபோர்டபுள் பிரைஸ்ல அவங்களுக்கு புடிச்ச பட்ஜெட்ல ஏதோ ஒண்ணு வாங்குறது அவங்களுக்கு பிடித்தமா இருக்க மாதிரி, இப்படியே வந்தீங்கன்னா, நிறைய பணக்காரர்களுக்கு அவங்களுக்கு புடிச்ச பிராண்ட்ல இருக்க காருடைய ஃபர்ஸ்ட் எடிஷன் வாங்கணும், ஐஃபோன் வாங்கணும், என்னென்ன விஷயம்லாம் காஸ்ட்லியா இருக்கோ அது எல்லாமே வீட்ல வாங்கி வைக்கணும் அப்படின்றது வந்து ஒரு பிராண்டா வீட்ல இருக்க எல்லா பொருளுமே இந்தந்த பிராண்ட்ல இருந்தா நல்லா இருக்குன்ற மாதிரியான ஒரு ஒப்பீனியன், தாட் பெர்சனலாவே இருந்துட்டுருக்கு. ஸோ, அதனால நெறைய பணக்காரர்கள் மோஸ்ட்லி நெறையவே லக்ஸூரியான ப்ராடக்ட்ஸ் வாங்குவாங்க. குறிப்பா மோட்டார் வெஹிக்கிள்ஸ் நெறைய டிஃப்ரெண்ட் மேனர்ல வாங்குவாங்க. பைக்ஸு, காரு, சைக்கிள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே வச்சிருப்பாங்க. புதுசு புதுசா என்னென்ன வருதோ எல்லாமே வீட்ல இருக்கணும் அப்படின்றது அவங்களுடைய ஐடியாலஜியா இருக்கும். அதுக்கு ரீசன் என்னன்னா, தன்னத்தானே வந்துட்டு அவங்க ஷோ ஆஃப் பண்ணிக்கிறது அண்ட் அவங்க கிட்ட இருக்க விஷயங்கள் எல்லாத்துலயுமே வந்துட்டு, என்கிட்ட தான் ஃபர்ஸ்ட்டு ஒண்ணு இருக்கு. கடைசியா உருவாக்குனதுல என்கிட்ட கடைசியா ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றது. குறிப்பா அம்பானி வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வாட்சா இருக்கட்டும், கோடிக்கணக்குல செலவு பண்ணி ஒரு பொருள் பத்திரமா வச்சிருக்கணும். அத கையில போட்டிருக்கும் பொழுது, அந்த பிரஸ்டீஜ் அப்படின்றத தாண்டி ஒரு பணக்காரங்க ஒரு பொருள் லான்ச் ஆன உடனே வாங்குனாங்கன்னா, அத டீகோட் பண்றதா இருக்கட்டும், அந்த பொருள் எங்க இருந்தது, எந்த ஊர் சம்மந்தப்பட்டது அப்படின்றது அதுக்கான டூப்ளிகேட் அப்படின்ட்டு ஒரு மார்க்கெட் இருக்கும். மோஸ்ட்லி கிரிக்கெட்டர்ஸு, டிரெக்டர்ஸு, ஆக்டர்ஸு இந்த மாதிரியான ஆட்கள் யூஸ் பண்ற எல்லாமே வந்துட்டு பயங்கரமா ட்ரெண்ட் ஆகும். அதே மாதிரி இப்ப பணக்காரர்கள் வச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது ஒண்ணே ஒண்ணா தான் இருக்கும். அத எல்லாராலயும் வச்சிருக்க முடியாதுன்ற அந்த ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பல மோஸ்ட்லி அவங்க விரும்புறனால தான் இது எல்லாமே வாங்குறாங்க. உங்களுக்குன்னு நெறைய பிடிச்ச செலிபிரிட்டீஸ்லாம் இருப்பாங்க. அவங்க வச்சிருக்கக்கூடிய சில நகைகள், சில கார்கள், சில பர்ஸு அது இதுன்ட்டு. உங்களோட ஃபேவரைட்டும் ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். அத பார்த்து நீங்க ரொம்ப அட்மையர் ஆயிருப்பீங்க. இது மாதிரி எனக்கு ஒண்ணு கிடைச்சிராதான்னு ஏங்குவீங்க. அப்படி இல்லன்னா, என் தலைவன் வச்சிருக்கிறது நல்லா இருக்கே அப்படின்னு யோசிப்பீங்க. நாம எப்படி இது மாதிரிலாம் வாங்கணும்? இவங்க கிட்டலாம் இருக்கே அப்படின்லாம் ஏக்கப்படுவீங்க. இது எல்லாமே வந்துட்டு கன்டினியூஸா நெறைய பேர் லைஃப்ல நடந்திருக்கும். ஸோ உங்களுடைய கருத்து என்னங்க? அதாவது நீங்க இந்த மாரியான லக்ஸூரி மோட்டார் வெஹிக்கிள்ஸ வந்து செலிபிரிட்டீஸ் வச்சிருக்காங்க இல்லையா? நெறைய பிராண்ட்ஸ்ல. அத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்கள தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பா நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ஒன் பை ஒன்னா உங்கள தேடி வரும். இதே மாதிரி செலிபிரிட்டீஸ், அதே மாதிரி நெறைய பேருடைய லைஃப்ல அவங்க ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு வச்சிருக்க பொருள் ஒண்ணு இருக்கு இல்லையா? உங்க பொருள் என்னன்றத அப்படியே யோசிச்சு பாருங்க. நன்றி.